ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டுக்கு வெளியிலே கூட என்னுடைய அன்பு சொந்தங்கள், என்னுடைய நண்பர்கள், நீங்கள் எல்லாரும் செய்த பிரார்த்தனையை நான் மறக்கவே முடியாது. இங்கே நெல்லையப்பருக்கும் காந்திமதிக்கும் நான் போன உடனேயே அவர் என்னுடைய பேரையும் நட்சத்திரத்தையும் சொன்னார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். இங்கே தான் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணாங்களேன்னு அவர் சொன்னார். அந்த அன்புக்கு என் வாழ்நாள் இருக்கிற வரை நான் எப்போதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். அந்த கட்டத்துக்கு பிறகு நான் பணியாற்றி கொண்டிருந்த வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டேன். அது வரை ரொம்ப ஆண்டுகள் ஓடியாச்சு. ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரேக். அப்ப அந்த பணியிலிருந்து வெளியே வந்து விட்ட பிறகு இந்த இது விருப்ப ஓய்வோ அது ஓய்வோ அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்றது நல்லா புரியும். இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு நமக்கு மாலையெல்லாம் போட்டு நமக்கு பெரிய பெரிய ஃபோட்டோலாம் எடுத்து விருதெல்லாம் கொடுத்து வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க. நீங்க உடனே என்னை எல்லாரும் மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. சில பேர் நான் இல்லாம என் அலுவலகமே நடக்காதுன்னு அடுத்த நாள் போகாதீங்க. எதுக்கு வீடு மட்டும் கொண்டு விடுறாங்கன்னா நீங்க திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக வீடு மட்டும் கொண்டு விடுறாங்க. நாம இல்லாமலும் எல்லா இடமும் நல்லா நடக்கும்னு நாம தெரிந்து கொள்ளுகிற முதல் கட்டமே ஓய்வு பெற்று நாம வருகிற போதுதான். நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் உலகம். ஒண்ணும் கிடையாது, நல்லா நடக்கும் சாமி, நீ இல்லாட்டாலும் நல்லா நடக்கும். ஆனா அந்த பிரிவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுலயே இருந்து 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 வாழ்ந்த பிறகு அதுல இருந்து விலகுகிற போது அது விவரிக்க முடியாத ஒரு சின்ன வருத்தம் வரும். அது அப்படி அதுல ரொம்ப நாள் இல்லை, எனக்கு மிக குறைந்த நாட்கள் தான். அது இருந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவியது அண்ணாச்சியினுடைய ஒரு கவிதை தான். அண்ணாச்சி எனக்காக அந்த கவிதை எழுதல, ஆனா அந்த கவிதையை படிச்சப்ப நான் நினைச்சேன் எனக்காகத்தான் அண்ணாச்சி இந்த கவிதை எழுதியிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த கவிதையை சொல்றேன் உங்களுக்கு. அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்திருந்தது. நன்றாக தரையில் அமர கவனமாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது. புரியுதுதானே இந்த கவிதை? ஒன்றும் கஷ்டமா இல்லையா? அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது. நன்றாக தரையில் அமர கவனமாக கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டது. இதுவரை மலர்ந்திருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை. இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் இல்லை. ஒரு முறை கூட தான் உதிர்ந்து விழுந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரு முறை கூட இதுவரை அமர்ந்திருந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை. அதனுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நடந்து கடந்து போன பூச்சியை அது கவனிக்கவும் இல்லை. அது அப்படியே மண்ணில் அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல. இதுதான் அண்ணாச்சி எழுதின கவிதை. ஒரு கவிதை என்ன கொடுக்கும்னா வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஒரு பார்வையை கொடுக்கும். இந்த கவிதையை படிச்ச உடனே நான் என்ன செஞ்சேன், இதை கொஞ்சம் ரொம்ப டிராமடைஸ் பண்ணி சொல்றவங்க உடனே கண்ணில் இருந்து ஆறாக, அதெல்லாம் ஒன்றும் கொட்டல. கவிதையை படிச்சா மூடி வச்சிட்டேன் புத்தகத்தை. ஒரு கவிதை நல்ல கவிதை என்பதற்கு எது உரைக்கல் தெரியுமா? அந்த கவிதையை படிக்கிற நேரம் அல்ல, அந்த கவிதையை படித்து மூடி வைத்த பிறகு உங்களுக்கும் அதுவரை ஒரு முறை கூட ஒருவேளை நீங்கள் சந்தித்திராத அந்த எழுத்தாளருக்கும் மானசீகமாக ஒரு உரையாடல் நடக்கும் இல்லையா? அதுதான் அந்த கவிதை வெற்றி பெற்ற தருணம். இந்த சம்பவம் நடக்கிற வரை அண்ணாச்சியை நான் தூரத்திலிருந்து பார்த்திருக்கிறேன்னு தவிர நேரிலே இருந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைத்தது கிடையாது. அவர் அப்படி ரொம்ப போய் எல்லாரோடையும் பேசுகிற டைப்பும் கிடையாது. ஆனா இந்த கவிதையை படித்த உடனே எனக்கு தோன்றியது, அவர் என்கிட்ட தான் பேசியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. அந்த பூ மரத்திலிருந்து விழுந்துச்சுல்ல, விழுந்ததுல அந்த பூ விழுந்த பிறகு இதுவரை மரத்தில் இருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை.
அதை விட முக்கியம், இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் அதற்கு இல்லை. எல்லாவற்றை விட முக்கியம், அது அப்படியே மண்ணில் இருந்தது. ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு எல்லாரும் நகர வேண்டும். இளைஞர்களா இருந்தாலும் நகரணும். கல்லூரியில் இருக்கிற மட்டும் கிங்கா இருப்பான். எங்க ஊரை பத்தி சொல்லலாமான்னு தெரியல உங்கள்கிட்ட. எங்க ஊர்ல எல்லாம் ரூட் கிங்னு உண்டு. உங்களுக்கு தெரியாது, நீங்களாம் நல்ல ஊர். ரூட் கிங்னா என்னன்னா, அந்த கல்லூரி இருக்கிற பகுதியில போற பஸ்ல ஒரு ரூட் கிங் இருப்பான். அந்த பஸ்ஸுக்கு அவன் தான் தலை. வேற கல்லூரி மாணவர்கள் அந்த பஸ்ல ஏறிட்டா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகால நடக்காது, உடனே அடிதான். அந்த 3 வருஷம் அவன் தான் ரூட் கிங். ஆனா நான் யோசிச்சு பார்ப்பேன், தம்பி 3 வருஷம் கழிச்சு அந்த பஸ்ல நீ போற போது என்னடா நினைப்ப? அப்ப நீ ஸ்டூடெண்ட்ல கிடையாது, நீ ரூட் கிங்கும் கிடையாது. ரூட் அதேதான், கல்லூரி அதேதான், நீ ரூட் கிங். அப்ப இன்னொருத்தர் ரூட் கிங்கா இருப்பான். அந்த பஸ்ல போற போது அந்த பையன் என்ன நினைச்சுப்பான்னு நான் நினைப்பேன். இப்படி இளைஞர்களா இருந்தா கூட வாழ்க்கையில ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும். பெண்களுக்கு இது இன்னும் மிக அதிகமாக நடக்கும். ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவது அது ரொம்ப வலியா இருக்கும், சில சமயம் வேதனையா இருக்கும், பயமா இருக்கும். இங்க இருந்த கெட்ட அங்க இல்லையான்னு தோணும். புது இடத்துக்கு நான் பழகுவேனான்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு மெடிசன் தான் சொல்வேன், அண்ணாச்சியோட இந்த பூவை பற்றிய கவிதையை படியுங்கள், அப்புறம் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் வரவே வராது. ஒரு கவிதை நமக்கு எதை கொடுக்கும் என்றால் அதைத்தான் கொடுக்கும். தம்பி பேசின போது, இளையராஜா அவர்கள் பேசின போது இன்னொரு கவிதை ஞாபகம் வந்தது. கவிஞரனுடைய பேர் உடனடியாக எனக்கு ஞாபகத்துக்கு வரல, ஆனா ரொம்ப அது மனதிலே நின்று விட்ட ஒரு கவிதை. அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க. அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க. வழக்கமா அப்பா எப்ப போறாலும் பாப்பாவை கூட்டிட்டு தான் மருந்து கடைக்கு. அதனால பாப்பாக்கு தெரியும் அப்பா என்னென்ன மருந்தெல்லாம் வாங்குவாருன்னு பாப்பாக்கு தெரியும். அதனால கடைக்காரர்கிட்ட அப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே பாப்பா சொல்லுது என்னென்ன மருந்துன்னு. அந்த தாத்தாவுக்கு பிபி மாத்திரை, அம்மாவுக்கு அனீமியா அதுக்கான மாத்திரை, இது ரெண்டுத்தையும் அந்த பாப்பாவே சொல்லுது. கடைக்காரர் எடுத்து கொடுத்த உடனே அப்பாவுக்கு ஞாபகம் வருது, இன்னொன்னு வாங்கணும்னு வீட்டுல சொல்லி விட்டுருக்காங்க. எறும்பு மருந்து கொடுங்கன்னு அப்பா கடைக்காரரை கேட்கிறார். உடனே பாப்பா கேட்டால், நம்ம வீட்டுல இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று பாப்பா கேட்டாள். எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவீங்க? எதுக்கு? எறும்ப கொல்றதுக்கு. ஆனா பாப்பாவினுடைய உலகம் எவ்வளவு அழகான உலகம் பாருங்க. எல்லாருக்கும் அப்பாவுக்கு பாட்டிக்கு மருந்து வாங்கின மாதிரி தாத்தாக்கு மருந்து வாங்க, எறும்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு எங்க அப்பா மருந்து வாங்குகிறார் என்று பாப்பா நினைக்கிறார். அந்த கவிஞர் சொல்லுகிறார், பேசாமல் இந்த உலகத்தை குழந்தைகளிடமே கொடுத்து விடலாமே என்று அந்த கவிஞர் கவிதையை முடிக்கிறார். நான் கவிதை கேளுங்கள் என்ற தலைப்பை ஏன் கொடுத்தேன் என்றால், கவிதைகள் வாழ்க்கையை அழகாக்குகின்றன. வாழ்க்கையில ரசிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது. இவ்வளவு இருக்குன்னு தெரியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்க ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பெண்களும் நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி, பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அது அப்புறம் கேட்கிறேன். ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த கேள்வி இல்லை, அவங்க எல்லாம் இதுல கிடையாது. இங்க இளைஞர்கள் யாராவது காதல்ல இருந்தா அவங்களுக்கு இந்த கேள்வி கிடையாது. திருமணமாயி ஒரு 10 வருஷமாவது ஆயிருக்கணும், அவங்கள்ட்ட தான் இந்த கேள்வி. சில டிக்கெட்ல 20-30 வருஷம் ஆனதெல்லாம் இங்க இருக்கு, எல்லாருக்கும் சேர்த்து இந்த கேள்வி. திருமணமான புதுசுல மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க, என்னங்க போயிருக்கீங்க தானே? போயிட்டே இருக்கான்றாரு தாத்தா. கரெக்ட். அது அவர்களுக்கு வாய்த்த மாமனார்களை பொறுத்தது, நான் என்ன சொல்ல முடியும். மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உடனே அவங்க அப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மனைவி தானே, அது சமையல் கட்டுக்கு அங்கேயும் மாமியார் கூட, ஏய் வீட்டுக்காரருக்கு போய் காஃபி கொடு, வீட்டுக்காரருக்கு போய் இந்த அல்வா வாங்கி வச்சிருப்பீங்க, திருநெல்வேலிக்காரங்களா இருந்தா நாங்களாம் வந்தா தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க, அல்வா கூட்டு போய் கொடு. உடனே அந்த பொண்ணு அவ வீடு தானே, அதனால அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வருவா. போயிட்டு வரும்போது திரும்பி பார்க்க முடியாது, கொஞ்சம் எல்லாரும் கலாட்டா பண்ணுவாங்கல்ல, திரும்பி பார்க்கணும்னு தான் இருக்கும், ஆனா கஷ்டப்பட்டு தலையை இப்படி வச்சுக்கிட்டு பார்க்காம இருப்பாங்க. ஆனா அவ கையில அன்னைக்குன்னு நிறைய வளையல் போட்டிருப்பா, அப்பதானே கல்யாணம் ஆயிருக்க.
ஒரு 6 வளையலாவது போட்டிருப்பா கைக்கு. அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற சத்தம் உங்கள் காதிலே விழுந்த போது இந்த உலகத்தில் இதைவிட இனிமையான கவிதையே கிடையாதுன்னு நினைச்சீங்களா இல்லையா? இப்ப கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த அம்மா 6 வளையல் போட்டிருக்கு. அது சமையல் கருப்பு டப்பாவை எடுத்து கடுகு டப்பா வதக்குது, பாலை இறக்கி வைக்குது, அங்கிட்டு இங்கிட்டும் நடக்குது, கண்ணு நங்கு நங்கு சத்தம் கேட்குது. காதுல விழுது, உங்களுக்கு விழுது. உடனே ஒருத்தர் சொல்றாரு, அந்த அம்மா கத்துற கத்தல இந்த சத்தம் எப்படி என் காதுல விழுன்ற. ஆனா அது எவ்வளவு பெரிய கவிதை இல்ல அது. அது அந்த உறவின் உன்னதம் என்பது காலத்தால் குறைந்து போவது அல்ல, காலத்தாலே விகசிப்பது, காலத்தாலே இன்னும் பெருகுவது. இது எப்ப தெரியும்னா ரொம்ப முதுமை வந்த பிறகுதான் அது தெரியும். ரொம்ப முதுமை வந்த பிறகுதான். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் எழுதினாரு. இதை விட ஒரு பெரிய கவிதை இந்த உலகத்துல இதுவரை நான் பார்த்தது. எவ்வளவு பெரிய காதல் கவிதை. என்ன பொருள்? அனிச்சம். அனிச்ச மலர் இருக்குல்ல, அனிச்ச மலரை பத்தி என்ன சொல்லுவாங்க? முகந்து பார்த்தாலே வாடிடும், அவ்வளவு மென்மை. so subtle, tender. அனிச்சமும் அன்னத்தின் தூவி, அன்னப்பறவையினுடைய சிறகு. அன்னப்பறவை ரொம்ப மென்மையானது, அதனுடைய சிறகு ரொம்ப ரொம்ப மென்மை. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் தாத்தா எழுதியிருக்கார். ஒரு காதலி இருந்தாலும் அவளுடைய பாதம் அவ்வளவு சாஃப்டா இருக்குமா. இந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் கூட அவளுடைய காலுக்கு முள்ளு குத்தினா மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கவிதை. கவிதை புரியுதா இல்லையாங்க? அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். நெருஞ்சின்றது முள்ளு. அந்த நெருஞ்சி மரத்துல முள் செடியில அந்த பழம் அதுவும் முள்ளு முள்ளா இருக்கும். அவ காலுக்கு அதுவே கடினமா இருந்ததுன்னா அவ எவ்வளவு மென்மையானவள். இந்த கவிதையை படிக்கிற போது உங்க வயசை பொறுத்து ஒண்ணு ஏத்துப்பீங்க இல்ல ஏத்துக்க மாட்டீங்க. உங்க எல்லாம் இந்த கல்லூரி வயதுல இளைஞரா இருக்கீங்க, யாராவது ஒரு பொண்ணு காதலிக்கிறா இல்ல காதலிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா இந்த கவிதை ஆமா இல்ல ரொம்ப அவளுடைய பாதங்க. கல்யாணம் ஒரு 10-15 வருஷம், ஆமா இதனுடைய காலுக்கு இது வேறையாக்கும் அப்படின்னு தோணும். எனக்கு இந்த குரல் சரியா புரிஞ்சதில்ல. இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்குங்க இந்த கவிஞர்கள்லாம். ஆனாலும் ரொம்ப எழுதுறாங்க, அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த கவிதையினுடைய பொருள் என்னன்னு திடீர்னு எனக்கு ஒரு முறை புரிந்தது. எங்க அம்மா இறந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் முன்னாடி அவங்க முடியாம இருந்தாங்க, ரொம்பவே முடியாம இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப எந்திரிச்சு நடமாட்டம்லாம் கம்மியாயிருச்சு. எல்லாமே எனக்கு அலர்ஜியா இருக்கும்பாங்க. ஒரு சாதாரண போர்வையை போத்தினா கூட ஐயோ ரொம்ப அலர்ஜியா இருக்கு, இதை எடுத்துருமா. ஆனா வேற ஒரு போர்வையை போத்தினா அதுவும் எவ்வளவு சாஃப்டா நீங்க எதை போத்தினாலும் ஹார்டா இருக்குமாங்க. ஐயோ ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் அம்மா பக்கத்துல நான் தான் இருந்தேன். அப்ப அம்மா சொன்னாங்க வழக்கம் போல, ஐயோ காலெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு, இந்த பில்லோவை வேணா மாத்துன்னு அம்மா சொன்னாங்க. நான் எனக்கு கொஞ்சம் அம்மா சாஃப்டா தான் அம்மா இருக்கு, இதை விட எப்படிம்மா சாஃப்டா? எங்க அப்பா உட்கார்ந்தார், நீ போ நான் பாத்துக்கிறேன்ட்டார். நான் அவங்க 2 பேரையும் அந்த ரூம்ல விட்டுட்டு நான் வெளியில வந்துட்டேன். ஆனா முழுக்க வெளியில வரல, அங்கதான் நின்றுட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மாவுடைய பக்கத்துல உட்காந்து அம்மாவனுடைய அந்த 2 பாதங்களையும் தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு அவர் ஒரு டவல் மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு. அதை கொஞ்சம் சுருட்டி அதை அந்த பாதத்துக்கு கீழே எங்க அப்பா வச்சாரு. நான் அதுக்கப்புறம் அங்கே நிற்கல, அது அவர்களுக்கான பிரத்யேகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் 3 மாசத்துக்குள்ள எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அந்த திருக்குறளுக்கு அப்பதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது. இது இளம் காதலர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, ரொம்ப முதுமையிலே அந்த 2 உயிர்களும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு வாழ்கிறது அல்லவா, ஒன்றிலிருந்து ஒன்று விடை பெற்று போய்விடுமோ என்ற தவிப்பின் விளிம்பிலே வாழுகின்ற முதுமை காதலர்களுக்காக எழுதப்பட்டது அந்த குறள் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது.
இப்ப அந்த குரலை யோசிச்சு பாருங்க. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். எங்க அம்மாவுக்கு எவ்வளவு சாஃப்டா கொடுத்தாலும் அது கஷ்டம் தோணுச்சு. ஆனா அப்பாவினுடைய கையை பிடிச்சு அவர் அந்த டவலை வச்ச போது எங்க அம்மா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அந்த கட்டத்துக்காக எழுதப்பட்ட குரலாக அது ஏன் இருக்கக்கூடாது? அப்படிதான் இருக்கலாம். ஒருவேளை வள்ளுவர் நம்ம நினைச்சதை விட வயசான தம்பதிகளை பார்த்து கூட அந்த கவிதையை எழுதியிருக்கலாம் தானே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவுடைய வீட்டுல நடந்தது வள்ளுவருக்கு எப்படி தெரியும் என்றால், கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது. அது நித்தியமான நிரந்தரத்துவமான நிகழ்காலத்தில் மாத்திரமே ஜீவித்திருப்பதுதான் கவிதை. அப்ப ஏன் கவிதையை படிக்க வேண்டும் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கை நம்மை சுற்றி ரொம்ப கடுமையா இருக்கு. இன்னும் கடுமையாகி கொண்டே போகிறது. மேலும் மேலும் கடுமையாகி போகிற வாழ்க்கையில் நம்முடைய மனசிலே இருக்கிற ரம்யமான விஷயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு கவிதைகளை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இப்ப அண்ணாச்சியினுடைய சில கதைகளை நீங்க எடுத்துக்கிட்டா அது கதை தான். ஆனா அது கதை இல்லை, அது கவிதை தான். எங்க நடுவர் சாலமன் பாப்பையா சொல்லுவாரு, ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்க 3 விஷயம் வேணும்னு சொல்லுவார். முதல் விஷயம் கடவுளுடைய அருள் இருக்கணும்னு சொல்லுவார். அது இருந்தா தான் நல்லா பேச முடியும். 2வது கேட்கிறவங்க கேட்கிற மனநிலையில இருக்கணும்னு சொல்லுவாரு. 3வது ஒரு விஷயம் சொல்லுவாரு, மைக் செட் போடுறவரு வீட்டுக்காரம்மாவோட சண்டை போடாம வந்திருக்கணும்னு சொல்லுவார். ஐயாவை பார்த்து சண்டை போடாம வந்த மாதிரி தான் இருக்கு. அதனால தப்பிச்சிருவோன்னு நினைக்கிறேன். மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய எழுத்தாளர் நாரும்புநாதன் ஐயா அவர்கள் இந்த பொருணை நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் என்று என்னை அழைத்த போது எனக்கு கொஞ்சம் அதிலே சிரமங்கள் இருந்தது. ஏன்னா ஒரு வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு நான் முந்தா நாள் தான் வர்ற மாதிரி இருந்தது. உடனேயே இன்னொரு பயணத்தை எடுத்துக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோன்னு யோசிச்சேன். ஆனா அவர் ஒன்று சொன்னாரு, உடனே வந்துட்டேன்னா. வண்ணதாசன் ஐயா அவர்களுடைய பாராட்டு மன்றமாக இது நடக்க போகிறது என்று சொன்னார். அதுக்கு வர்றதை விட நமக்கு வேற என்ன வேலை வாழ்க்கையில? இங்கே அமர்ந்திருக்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த ஆளுமையோடு நான் எண்ணி 5 வார்த்தைகள் கூட பேசி இருக்க மாட்டேன். எங்கேயாவது மேடைகளில் சந்திக்கிற போது ஐயா நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்பேன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு அவர் கேட்பார். அவ்வளவுதான். அவர் அதுக்கு மேல பேசுற இயல்பு உடையவர் அல்ல. எனக்கு பேசுவதே இயல்பு. ஆனா அவர்கிட்ட பேசுவதற்கு எனக்கு ஒரு தயக்கமும் ஒரு சின்ன அச்சமும் இருக்கும். அதனால நாங்க அதிகமா பேசிட்டதே இல்லை. ஆனா பேசலன்னா என்ன? ஒரு எழுத்தாளரை அறிந்து கொள்வதற்கு அவரோடு நேரடியாக உரையாடினால்தான் அவரை அறிந்து கொள்ள முடியுமா? அவருடைய எழுத்தை படிக்கிற போது அவர் யார் என்று எனக்குள்ள ஒரு பிம்பம் கிடைக்கிறது அல்லவா? அதை தாண்டி பேச்சினால் எதை புரிந்து கொண்டு விட முடியும்? ஒரு எழுத்தாளருக்கும் அந்த எழுத்தாளரை நேசிக்கிற ஒரு வாசகிக்கும் அல்லது வாசகருக்கும் இருக்கிற பந்தம் என்பது இரத்த சம்பந்த உறவை விட ரொம்ப ரொம்ப வலிமையானது. இந்த அரங்கில் அண்ணாச்சி கௌரவிக்கப்படுகிறார் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு பல காரணங்கள். முதல் காரணம், நானும் திருநெல்வேலிக்காரி என்பது. என்னதான் நாம் உலகளாவிய சிந்தனைன்னு நம்ம நிறைய பேசினாலும் உள்ளுக்குள்ள மண்ணு பாசம்ன்றது ஒண்ணு இருக்கத்தானே இருக்கு. பாளையங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற பொட்டல் என்கின்ற திருவண்ணாதபுரம் தான் என்னுடைய ஊர். நான் இங்க பிறக்கல வளரல, எல்லாமே சென்னை தான். ஆனா எங்க ஊர் என்பது இதுதான். எங்க அப்பாவினுடைய மண் இந்த மண்ணு தான். இந்த மண்ணிலிருந்து கிளம்பி இங்க பாளையங்கோட்டையில படிச்சுதான் அப்பா ஒரு கட்டத்துக்கு பிறகு சென்னைக்கு புலம்பெயர்ந்தார். அதனால எங்க சாமின்றது இங்க இருக்கிற சாமி தான். அப்படி பல சாமிகள் எனக்கு திருநெல்வேலியில உண்டு. மகாகவி பாரதி சாமியை இந்த மண்ணை சேர்ந்தவர் தான். எழுத்தாளர்களிலே பல பேர். ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையை பற்றி இருக்கிற அவநம்பிக்கைகளை மறைய செய்கிற எழுத்துக்கு சொந்தக்காரரான அண்ணாச்சி வண்ணதாசனுடைய மண் இந்த மண் என்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பிடிவாதமா நின்றுட்டு தான் இருக்கீங்க, நாற்காலி இல்லையோ? சரி, பரவாயில்ல. கவிதை கேளுங்கள் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு.
நான் 1 மணி நேரம் பேசலாம்னு சொல்லியிருக்காரு, ஆனா பிந்தி தொடங்கியிருக்கேன். எவ்வளவு நேரம் பேசலாம் இருப்பீங்களா? இல்ல எனக்கும் தான் பசிக்குது, இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்ம எனக்கு முன்னாலே பேசிய அன்பு தம்பி இளையராஜான்னு பேர் இருந்தாலே இப்படி நல்ல கற்பனை வளம் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமா பேசினார், ஒரு 3 நிமிடம் தான் பேசியிருப்பார். ஆனா எவ்வளவு செம்மாந்த சிந்தனைகளை அந்த 3 நிமிட பேச்சுக்குள் தம்பி அமைத்தார் என்பது எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சார்ந்திருக்கிற துறைக்காக பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் சார்ந்திருக்கிற துறைக்காக பேச வேண்டும் என்ற நிர்பந்தங்களை தாண்டி அவருக்குள்ளே அவர் இருக்கிற துறை பற்றி அப்படிப்பட்ட ஆழமான ஒரு பேஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விருப்பத்தோடு அவர் இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது அந்த 3 நிமிட பேச்சிலிருந்து எனக்கு தெரிந்தது. நம்ம யார் சிந்தித்திருக்க கூடும்? ஏன்னா மன்னர்களினுடைய வரலாற்றை பாட ஐயா ஐயா பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவரை கூப்பிடுறீங்களா? சரி. நம்ம யார் சிந்தித்திருப்போம்? வரலாற்றை படிக்கிறோம், எவ்வளவோ கதைகளை படிக்கிறோம், பொன்னியின் செல்வன் மாதிரியான காவியங்களை படிக்கிறோம், திரையிலே கூட பார்க்கிறோம். மன்னர்களினுடைய வெற்றியை பற்றி எல்லாம் பேசுகிற போது அந்த மன்னர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை பெருமையாக கொண்டாடுகிறோம், அல்லது சில மன்னர்கள் தோற்று போனார்கள் என்றால் அந்த தோல்விக்காக கண்ணீர் கூட வடித்திருக்கிறோம். ஆனால் நம்மில் யார் அந்த போரில் எத்தனை யானைகள் கொல்லப்பட்டிருக்கும் என்பதை குறித்து ஒரு சிந்தனை கூட நமக்கு வந்தது இல்லை. ஏனென்றால் அந்த போரை நடத்துகிற 2 பேர், 2 மன்னர்களோ 2 தளபதிகளோ 2 அந்த படை சேனாதிபதிகளோ யாரோ நடத்துறாங்க. அந்த போருக்கும் அந்த யானைகளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் பாதிக்கப்படுவது எப்போதுமே அப்படிப்பட்ட உயிரினம். காட்டினுடைய அரசன் யானை தான் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகின்றார். சிங்கம் என்று யார் சொன்னது? அது வெள்ளைக்காரன் உங்களுக்குள் விதைத்த சிந்தனை. இந்த மண்ணின் இந்திய காடுகளினுடைய அரசன் யானை தான் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகின்றார். அதை பற்றி அந்த ரத்தின சுருக்கமான பேச்சிலே சொல்லி, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ரத்தின சுருக்கமாக தன்னுடைய பேச்சை முடித்திருக்கின்ற அன்பு தம்பிக்கு, அரசு அதிகாரி என்றாலும் நான் அவர் மீது இருக்கிற அந்த ஒரு பிரியத்தால் தம்பி என்று சொல்லுகின்றேன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்களாம் அப்படி ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டீங்கன்னா வேக வேகமா நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடலாம். முதல்ல அண்ணாச்சியை பத்தி பேசணும். எத்தனை பேர் வண்ணதாசனுடைய கவிதைகளை கதைகளை படிக்காமல் இருந்திருக்க முடியும் என்றே எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒருவேளை அந்த வாய்ப்பு இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லை, அப்படி கூட சில பேர் இருக்கலாம் தானே. அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் என்னை பார்த்து கேட்கக்கூடிய எவ்வளவு வேலை இருக்குங்க. இப்ப போய் நான் இனிமே வண்ணதாசன் கவிதைகளை கதைகளை படிக்க ஆரம்பிச்சு என்னைக்கு படிச்சு என்னைக்கு முடிச்சு அப்படின்னு உங்களை யாருக்காவது கேள்வி இருக்கலாம். ஒரு வேளை ரொம்ப அப்படி இருக்க, திருநெல்வேலிக்காரங்களுக்கு அப்படி இருக்காது. ஆனா இங்க இவ்வளவு கேமரா இருக்கு, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க பாட்டுக்கு அந்த புக்கை படி இந்த புக்கை படின்னு புத்தக கண்காட்சியில நான் சில சமயம் சிபாரிசு செய்வது உண்டு. அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அவரவர்கள் மனம் எதை நாடுகிறதோ அதைத்தான் தேடி போக வேண்டும். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இப்ப தம்பி இளையராஜா போய் நீங்க ஏதாவது ஒரு புக்கு வாங்கினா தியோடர் பாஸ்கரன் புக்கை தான் முதல்ல வாங்குவார். மனம் அங்கே செல்லுகிறது, அதைத்தான் வாங்குவார். அப்போ மற்ற புத்தகங்களை படிக்க கூடாது. ஆனா இதுதான் படி, இந்த படியில ஏறிதான் நீங்க உச்சாணி படியை தொட முடியும். அப்ப அவரவர்களின் மனம் எதை நாடுகிறதோ அதுதான் முதல் படி. இருந்தாலும் சில பேர் கேட்பதனால நான் சொல்றேன், என்ன நான் படிச்ச இந்த புக் எனக்கு பிடிச்சது, நீங்க கூட படிக்கலாம் அப்படிலாம் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லுறீங்க, எங்க வீட்டுக்காரமா என்ன திட்டுது. ஏன்னா அவர் புக்கை வாங்கும் போது பணம் கொடுக்க போகும்போது அவர் வீட்டுக்காரமா கேக்குதான், போன வருஷம் புக் ஃபேருக்கு வந்து வாங்கின புக்கெல்லாம் படிச்சுட்டீங்களான்னு கேக்குதான். உடனே நீட்டிய கையை பின்னாடி இழுத்துக்கிறாராம். ஏன்னா அந்த புக்கே இருக்கு இன்னும். ஏங்க படிக்கலன்னா, படிக்கணும் தாங்க போறேன், புக்கை எடுத்த உடனே ஒரு தூக்கம் வருது பாருங்க. அப்படி சில பேருக்கு இருக்கும் தான். ஏனென்றால் படிப்பது என்பது கூட பழக்கத்தால் வருவதுதான். அதற்கென்று ஒரு சுவை இருக்க வேண்டும். நீங்க சில கோயில்லாம் வெள்ளைக்காரங்க வந்து பார்ப்பாங்க, நீங்க பார்த்திருக்கீங்களா?
அந்த வெளியில இருக்கிற இங்க இருக்கிற நெல்லையப்பர் கோவிலை விடவா நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும். சில பேர் வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த சிற்பத்தின் முன்னால நிப்பாங்க. அவங்க அதை தாண்டி போகவும் இது இல்லை, அங்கேயே நிப்பாங்க. காலையில அந்த வழியா நம்ம போகும்போது சிற்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாம வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு 4-5 வேலையை முடிச்சுட்டு கடத்தருக்கு போகும்போது அதே செல்லும்னா அதே மாதிரி நின்றுட்டு இருப்பார். நாம அதை கடந்து தினம் 100 தடவை பார்க்கிறோம். ஒரு செகண்டுக்கு மேல அந்த சிற்பத்துல நமக்கு எதுவும் பார்க்கறதுக்கு இருக்கிறதா நமக்கு தெரியல. ஆனா அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுல அவருக்கு அந்த சிற்பத்துல ஏதோ ஒண்ணு அவரை கவருது. எவ்வளவு பார்த்த பின்பும் பார்ப்பதற்கு ஏதோ பாக்கி இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறார். வாசிப்பு என்பதும் அப்படித்தான். சில புத்தகங்களை கீழே வைக்கவே முடியவில்லை. வாழ்க்கை நம்மை அழுத்துகிறது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கவலைகள், பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எப்படி ஓட வேண்டி இருக்கிறது. வீட்டுல பிள்ளைகள் பத்திரமா இருக்கணுமே குலை நடுங்க பார்த்தால் கூட பெற்றோர்களான நமக்கு பயமாகவே இருக்கிறது. எந்த நேரம் என்ன பிரச்சனை வருமோன்னு நடுங்க வேண்டி இருக்கிறது. ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள், நிறுவனங்களிலே பணிபுரிகிறவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இதையும் தாண்டி படிப்பதற்கு ஒன்று என்று ஒரு புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்கவே முடியவில்லை என்றால் என்ன காரணம்? அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற மட்டும்தான் தூக்கம் வரும். அது என்னன்னு தெரிஞ்சிருச்சா அப்புறம் அந்த தூக்கம் வராது. அந்த புத்தகத்தை முடிக்கிறவர். அப்படிப்பட்ட சில பேருக்கு என்னிடம் அந்த கேள்வி இருக்கலாம், இன்னுமே எப்படிங்க கல்யாண்ஜி என்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த திருநெல்வேலிக்காரனுடைய கதையை கவிதையை படித்தால் என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது கூட கிடைக்கலாம். என் கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி படத்துல நடிச்சார். அதாச்சு 12-13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து. அப்போ ஒரு முறை ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்டாரா, சார் படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இமயமலைக்கு போயிடுறீங்களே சார், அங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டாராம். அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன பதில் சொன்னார்னா, எனக்கு என்ன கிடைச்சதுன்றது வேற, நீங்க போனா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை, உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சது இல்லை, அவங்க அவங்களுடைய சொந்த அனுபவம்னு பதில் சொன்னார். அது ரொம்ப அழகான பதில். அது வாழ்க்கையில எல்லா மகத்தான விஷயங்களுக்கும் இதுதான் பதில். இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பொதுவானது அல்ல, அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது. இருக்கையில் இருப்போருக்கும் இல்லத்துக்கு இடம்பெயர்ந்தோருக்கும் இனிய வணக்கம். எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது நேற்று. சனக்கூட்டம் நடுவே பேருரையாற்றும் பேச்சாளன் என்னை சிறுகவி பாடும் சிறை பூட்டினரோ என்ற தயக்கம். வருகையை தவிர்ப்போம் என்று கூட மயக்கம். மறுபுறம் வந்தது மற்றொரு விளக்கம். அணுகோண்ட உரையிலும் அணுகோன்ற கவிதை அளவில் சிறிதென்றாலும் விளைவில் பெரிதென்று அயற்சி நீங்கி மகிழ்ச்சி கொண்டு பாடிட வந்தேன் மேடையில் நின்று. தமிழ் சபதம். குன்றியர் வேட்டுவர் குரல் விழியாக, கன்றுமே ஆயர்கள் அலைத்தொழியாக, முத்துநீர் மீனவர் கூட்டொழியாக, செந்தரை பாளையர் கூக்குரலாக, மன்றுடை வேளாளர் வாழ்த்துறையாக, எம்மவர் நாவினில் துளி துளியாக, எழுந்தையும் உயிரே என்றமிழ் தாயே என்றென்றும் உன்னை ஏற்றல் என் கடனே. பாவலர் உன்னை ஈன்றிடவில்லை, பாமரர் கூட்டம் பெற்றதோர் பிள்ளை. பாவலர் உன்னை ஈன்றிடவில்லை, நீ பாமரர் கூட்டம் பெற்றதோர் பிள்ளை. அகத்தியர் உன்னை ஆக்கிடவில்லை, எம் அகத்தினில் முன்னோர் யாத்தனர் சொல்லை. அகத்தியர் உன்னை ஆக்கிடவில்லை, அகத்தினில் முன்னோர் யாத்தனர் சொல்லை. ஒரே நாளில் இறையருளில் உண்டாகவில்லை, யுகம் யுகமாக உருக்கொண்டதே உண்மை. தமிழ் ஒரே நாளில் இறையருளில் உண்டாகவில்லை, யுகம் யுகமாக உருக்கொண்டதே இல்லை. ஒளித்திட வகுத்தனர் புதுக்கல்வி கொள்கை, அன்னையே உன்னை ஒளித்திட வகுத்தனர் புதுக்கல்வி கொள்கை. உயிர்கொடை கால் அளித்தும் காப்போம் உன்னை, உயிர்கொடை அளித்தும் காப்போம் உன்னை. தலைமை சரிதம். கதிரவனின் ஒளி நுகர்ந்த சூரியகாந்தி கவிதைகளை தேர்ந்தெடுத்த அந்த காலம். கதிரவனின் ஒளி நிகழ்ந்த சூரியகாந்தி இதழில் நான் கவிதைகளை தேர்ந்தெடுத்த அந்த காலம். உதிராத பூ போன்ற சொல் தொடுத்து
அழகான கவிதைகளை அனுப்பி வைப்பார். உதிராத பூ போன்ற சொல் தொடுத்து அழகான கவிதைகளை அனுப்பி வைப்பார். மரபினிலே கவி எழுதும் பாமணியார் அவர் தலைமையிலே கவி படிக்கும் இந்த காலம் தகுந்ததென்று உணர்ந்து இங்கு வந்தேன் நானும். அழகான கவிதைகளை அனுப்பி வைப்பார். மரபினிலே கவி எழுதும் பாமணியார் அவர் தலைமையிலே கவி படிக்கும் இந்த காலம் தகுந்ததென்று உணர்ந்தே நான் வந்தேன் நானும். நிமிர்ந்தெழுவோம் என்பதனால் ஒரு காலத்தில் குனிந்திருந்தோம் என்பது குறிப்பாயிற்று. நிமிர்ந்தெழுவோம் என்பதனால் ஒரு காலத்தில் நாம் குனிந்திருந்தோம் என்பது ஓர் குறிப்பாயிற்று. குனிந்த தலை நிமிராமல் நடப்பதையே குலப்பண்பாய் ஒரு காலம் நினைத்ததுண்டு. குனிந்த தலை நிமிராமல் நடப்பதையே குலப்பண்பாய் ஒரு காலம் நினைத்ததுண்டு. நிமிர்ந்த தலை நேர்கொண்ட பார்வை என்று ஒரு கவிஞன் உசுப்பினாம் எம் பெண்ணை அன்று. நிமிர்ந்த தலை நேர்கொண்ட பார்வை என்று ஒரு கவிஞன் உசுப்பினான் எம் பெண்ணை என்று. தேர்ந்த கல்வி ஞானம் தந்த சமத்துவத்தால் தெருவியர்கள் குனிந்த தலை நிமிர்ந்தார் என்று. தேர்ந்த கல்வி ஞானம் தந்த சமத்துவத்தால் தெருவியர்கள் குனிந்த தலை நிமிர்ந்தார் என்று. மூடாங்கு போட வைத்த மூடரெல்லாம் முனகளுடன் போய் ஒளிந்தார் மூளை சென்று. மூடாங்கு போட வைத்த மூடரெல்லாம் முனகளுடன் போய் ஒளிந்தார் மூளை சென்று. ஆதி முதல் தமிழர்களில் பேதமில்லை, அவர் இவரை பிரிக்கின்ற வேதம் இல்லை. ஆதியிலே தமிழர்களில் பேதம் இல்லை, அவர் இவரை பிரிக்கின்ற வேதம் இல்லை. பாதியிலே வந்தது பார்ப்பனியம், சாய்ந்தது பார் தமிழர்களின் தலைகளையும். பாதியிலே வந்தது பார் பார்ப்பனியம், தாத்தது பார் தமிழர்களின் தலைகளையும். சாதிகளாய் சாய்ந்தனர்கள் அந்நியர்கள், சாதிகளால் சாய்த்தனர்கள் அந்நியர்கள், சமூக நீதியினால் நிறுத்தினர் நம் முன்னவர்கள். சாதியினால் சாய்த்தனர் அந்நியர்கள், சமூக நீதியினால் நிறுத்தினர் நம் முன்னவர்கள். சாதி மத சலக்குகளால் தலை குனிந்தோம், சமத்துவத்தால் தமிழர் நாம் தமிழை நிமிர்ந்தோம். சாதி மத சலக்குகளால் தலை குனிந்தோம், சமத்துவத்தால் தமிழர் நாம் தலை நிமிர்ந்தோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பூங்குன்றன் சமத்துவத்தின் ஆதிபிதா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பூங்குன்றன் சமத்துவத்தின் ஆதிபிதா. சாதி இரண்டொழிய வேறு இல்லை என்ற தாய்க்கிழவி அவ்வை சமூக நீதி மாதா. சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற தாய்க்கிழவி அம்மை அவ்வை சமூக நீதி மாதா. சமத்துவம் சமநீதி சகோதரத்துவம் தமிழர்கள் கடைந்தெடுத்த பழந்தத்துவம். சமத்துவம் சமநீதி சகோதரத்துவம் தமிழர்கள் கடைந்தெடுத்த பழந்தத்துவம். உழவிற்காய் கொண்டாடும் பொங்கல் தையினால் உழைப்போர்க்காய் உருவான முதல் மேனாள். உழவிற்காய் கொண்டாடும் பொங்கல் தையினால் உழைப்போர்க்காய் உருவான முதல் மேனாள். பொருளில்லார்க்கு உலகில்லை என்ற வாக்கியம், பொருளில்லார்க்கு உலகில்லை என்ற வாக்கியம் பொருள் முதல் வாதம் என்ற முதல் மார்க்சியம். பொருள் முதல் வாதம் என்ற முதல் மார்க்சியம். உருபணியும் உருபசியும் ஓ வாப்பினியும் அறுப்பீர் என்ற திருக்குறளே உலகின் முதல் அரசியல் சாசனம். ஒரு உருபணியும் ஓ வாப்பினியும் அறுப்பீர் என்ற திருக்குறளே உலகின் முதல் அரசியல் சாசனம். கிழக்கிருந்த பொது உடைமை ஆரியத்தால், ஆசியாவின் கிழக்கிருந்த பொது உடைமை ஆரியத்தால் வழக்கொழிந்து போனதனால் மேற்கிருந்து புது கருத்தாய் புகுந்தது அரசியல் தத்துவம். கிழக்கிருந்த பொது உடைமை ஆரியத்தால் வழக்கொழிந்து போனதால் மேற்கிருந்து புது கருத்தாய் புகுந்தது அரசியல் தத்துவம். பொது கருத்து அதில் இருக்கும் உயிர் சமத்துவம். அதில் பொது கருத்து அதில் இருக்கும் உயர் சமத்துவம். சமத்துவமும் ஜனநாயகத்துவமும் தமிழகத்தின் சரித்திரத்தில் அன்றாட காட்சி. சமத்துவமும் ஜனநாயகத்துவமும் தமிழகத்தின் சரித்திரத்தில் அன்றாட காட்சி. மன்னராட்சி நடந்த போதே மக்களாட்சி மலர்ந்ததற்கு குடவோலை முறையே சாட்சி. மன்னராட்சி நடந்த போதே மக்களாட்சி மலர்ந்ததற்கு குடவோலை முறையே சாட்சி. பசுவின் கன்றை கொன்றதற்கு தனது மைந்தன் தலையை ஈடாய் தந்தது மன்ன சாட்சி. தலையை ஈடாய் தந்தது மனசாட்சி. தாள கிடப்போரை தாங்கும் தர்மம் தமிழகத்தில் எங்கெனும் காணும் காட்சி. தாள கிடப்போரை தாங்கும் தர்மம் தமிழகத்தில் எங்கெங்கும் காணும் காட்சி. சமத்துவமே தமிழர்களின் உயிரின் மூச்சு. தரங்கட்ட அரசியலால் பாழாய் போச்சு. அமைச்சர்கள் அரசியலாய் மாறியதால், அமைச்சர்கள் அரசர்களாய் மாறியதால் குடியாட்சி முடியாட்சி ஆகி போச்சு. தேசியத்தால் வெள்ளையர் முன் தமிழ் தலை நிமிர்ந்தோம். இந்திய தேசியத்தால் வெள்ளையர் முன் தமிழ் தலை நிமிர்ந்தோம். திராவிடத்தால் பார்ப்பனியத்தின் தலை குனித்தோம். திராவிடத்தால் பார்ப்பனிய தலை குனித்தோம். தமிழ் தேசியத்தால் இன ஒளிச்சி இன்று கண்டோம். நாளை பொது உடைமை கல்வியினால் புவிப்பரப்பில் தலை நிமிர்வோம். தமிழ் தேசியத்தால் இன ஒளிச்சி இன்று கண்டோம். நாளை பொது உடைமை கொள்கையினால் புவிப்பரப்பில் தலை நிமிர்வோம்.
குமைத்திடும் தீ கொத்தடிமை தனத்தினாலே குனைந்த தலை சமத்துவத்தால் நிமிரக் காண்போம். குமைந்திடும் தீ கொத்தடிமை தனத்தினாலே குனிந்த தலை சமத்துவத்தால் நிமிரக் காண்போம். சாதித்யம் மதத்துவம் தலைக்குனிவு யாவரும் சமத்துவம் என்பதே தலை நிமிர்வு. சாதித்யம் மதத்துவம் தலைக்குனிவு யாவரும் சமத்துவம் என்பதே தலை நிமிர்வு. சமத்துவத்தால் தலைவர்கள் ஆன மாக்கள் சமத்துவத்தால் தலைவர்கள் ஆன மாக்கள் தலைமைத்துவத்தால் அடிமையாய் ஆக்கி வைத்தார். தலைமைத்துவத்தால் அடிமையாய் ஆக்கி வைத்தார். சமத்துவத்தால் அடிமைத்தலை அறுத்தறிவோம். சமத்துவத்தால் தலைவர்கள் ஆன மாக்கள் தலைமைத்துவத்தால் அடிமைகளாய் ஆக்கி வைத்தார். சமத்துவத்தால் அடிமைத்தலை அறுத்தறிவோம். சமத்துவத்தால் தமிழர் நாம் தலை நிமிர்வோம். சமத்துவத்தால் தமிழர் நாம் தலை நிமிர்வோம். நன்றி, வணக்கம். அன்னை தமிழே அழகின் மொழியே, அன்னை தமிழே அழகின் மொழியே, கன்னி தமிழே பேசு கலையே, இயல் இசை நாடகமாய் இயைந்த தமிழே, திணைகளின் பகுப்பாய் அமைந்த தமிழே, இன்பத் தமிழே உயர்தனி செம்மொழியே, வள்ளுவனையும் கம்பனையும் தந்த தமிழே, அணிகலனாய் காப்பியங்கள் கொண்ட தமிழே, திசைகள் யாவினையும் வென்ற தமிழே, கவிஞர்களின் பாட்டில் நின்ற தமிழே, இந்நேரம் இச்சபையில் நற்கவி நான் பாட நல்வாழ்த்து கூறு தமிழே. என் அன்னை தமிழை வணங்கி கவியரங்கத்தின் தலைமை பட்டிமன்ற தலைவர், சிறந்த பண்பாளர், சிறப்பான பேச்சாளர் தமிழ்ச் செம்மல் பாமணி ஐயா அவர்களுக்கும், கவியரங்கத்தில் வீற்றிருக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும், கவி நான் செவி கொடுக்க காத்திருக்கும் தமிழ் இதயங்கள் அத்துணை பேருக்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதிகாரிகளுக்கும், நல்வாய்ப்பை நல்கிய நல் இதயங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கல்வி போற்றுதும் கல்வி போற்றுதும் இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து. கல்வி சேர்த்து எழுதினாலும் பிரித்து எழுதினாலும் மிகுந்த பொருள் தரும். சேர்த்து எழுதினாலும் பிரித்து எழுதினாலும் மிகுந்த பொருள் தரும் உன்னத வார்த்தையே கல்வி. க என்பது கனலும் நெருப்பாயும், கல் என்பது தோண்டுதலையும் வெளிக்கொணர்தலையும், கவி என்பது இன்றைய இந்த நிகழ்வுக்கு காரணமாய் அமைந்த கவிதையாயும் ஒப்பற்ற பொருள் தருகிறது. நாளும் நாம் கல்வியில் செய்வோம் தவம், வாழ்வில் உய்வோம் வரம். விலங்குகளாய் சுற்றி திரிந்த மானுடனை முறைப்படுத்தி முன்னேற்றப்படுத்தி பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை கற்றுத்தந்தது. கல்வி யாவையும் பெற்று தந்தது. விலங்குகளாய் சுற்றி திரிந்த மானுடனை முறைப்படுத்தி முன்னேற்றப்படுத்தி பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை கற்றுத்தந்தது. கல்வி யாவையும் பெற்று தந்தது. உயிர்களுள் அறிவால் உயர்ந்தவன் மனிதன். அவன் பெற்ற ஆறறிவிலும் உயர்வானது நுண்ணறிவு. நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்கிறது மூதுரை. அத்தகைய நுண்ணறிவை நல்கக்கூடியதும் நல்வரமாய் இருப்பதும் கல்வியே. பார்ப்புகழும் வேந்தனும் வேண்டுவது கற்றவனையே, கல்வியால் உற்றவனையே. நாளும் நாம் கல்வியில் செய்வோம் தவம், வாழ்வில் உய்வோம் வரம். அறியாமையின் அகக்கலையை வேறறுத்து உள்ளத்தை அறிவால் நிரப்பி ஒழுக்கத்தை வளர்த்து மனிதத்தை போதித்து முரண்களையும் தடைகளையும் முடக்கி போடும். கல்வி அறியாமையின் அகக்கலையை வேறறுத்து உள்ளத்தை அறிவால் நிரப்பி ஒழுக்கத்தை வளர்த்து மனிதத்தை போதித்து முரண்களையும் தடைகளையும் முடக்கி போடும். அடிமைத்தனத்தின் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட படிமங்களை
விட்டு விடுதலையாக்கி சிறகை விரிக்கச் செய்து சுதந்திரவானில் உலா வரச் செய்யும். சிறகை விரிக்கச் செய்து சுதந்திரவானில் உலா வரச் செய்யும். பனிப்பூக்கள் பொழியும் இரவில் நிலா பார்க்கச் செய்யும். பனிப்பூக்கள் பொழியும் இரவில் நிலா பார்க்கச் செய்யும். விழிகளுக்கு புலப்படுகிற விடயங்களையும் புலப்படாத நுட்பங்களையும் உணர வைக்கும். விழிகளுக்கு புலப்படுகிற விடயங்களையும் புலப்படாத நுட்பங்களையும் உணர வைக்கும். வாள் கொண்டு வருவோரையும் கற்றறிந்த சொல் கொண்டு வீழ்த்தச் செய்து மண்ணின் மரபுகளையும் மாண்புகளையும் மதித்து பின்பற்றச் செய்யும். கயமை கொண்ட மனிதர்களால் மனதை அச்சுறுத்தும் அறைகூவல்களின் அலறல்களை புறந்தள்ளி கயமை கொண்ட மனிதர்களால் மனதை அச்சுறுத்தும் அறைகூவல்களின் அலறல்களை புறந்தள்ளி எண்ணங்களை கடந்த பெருவெளியில் பயணிக்கச் செய்யும். துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் முறியடித்து முன்னேறச் செய்யும். கடல் தாண்டும் பறவைகள் இளைப்பாறுவதில்லை. கற்றறிந்த மாந்தர்கள் சோர்ந்து போவதில்லை. கடல் தாண்டும் பறவைகள் இளைப்பாறுவதில்லை. கற்றறிந்த மாந்தர்கள் சோர்ந்து போவதில்லை. உள்ளத்தின் ஊக்கமே உயிரின் ஊக்கமாய் நல்லதையே நாள்தோறும் நவின்று தரும். மண்ணில் விதைத்த விதைகள் விருட்சம் வளர்க்கும். மண்ணில் விதைத்த விதைகள் விருட்சம் வளர்க்கும். மனதில் விதைத்த கல்வி மனிதம் வளர்க்கும். மனதில் விதைத்த கல்வி மனிதம் வளர்க்கும். அல்ல அல்ல நிரம்பி வழியும் அட்சய பாத்திரமாய் அல்ல அல்ல நிரம்பி வழியும் அட்சய பாத்திரமாய் பிறருக்கு கொடுக்க கொடுக்க பெருகி நிறையும் கல்வி பெருகி நிறையும். கல்வி சாலைகள் பெருக பெருக சிறைச்சாலைகள் மூடப்படும். கல்வி சாலைகள் பெருக பெருக சிறைச்சாலைகள் மூடப்படும். சாதிய கொடுமைகளை தகர்த்து சமத்துவத்தை நிலைக்கச் செய்யும். வலியோரையும் எளியோரையும் ஒன்றென பார்க்க வைக்கும். வலியோரையும் எளியோரையும் ஒன்றென பார்க்க வைக்கும். சிந்தனையை தூண்டிவிட்டு அகத்தின் வெளிச்சத்தை ஒளிர வைக்கும். சிந்தனையை தூண்டிவிட்டு அகத்தின் வெளிச்சத்தை ஒளிர வைக்கும். லட்சியங்களை செம்மைப்படுத்தி லட்சியவாதிகளை உருவாக்கும். லட்சியங்களை செம்மைப்படுத்தி லட்சியவாதிகளை உருவாக்கும். நிகழ்த்து பொருளாக திகழும் வாழ்வின் சூட்சுமங்களை வகைப்படுத்தி நிகழ்த்து பொருளாக திகழும் வாழ்வின் சூட்சுமங்களை வகைப்படுத்தி புலனாகும் ஒழுக்கத்தை போற்ற வைக்கும். புலனாகும் ஒழுக்கத்தை போற்ற வைக்கும். முடிவுகளற்ற பிரபஞ்சத்தின் பெருநிலையாய் முடிவுகளற்ற பிரபஞ்சத்தின் பெருநிலையாய் உயிர்மையின் மெய் தரிசனத்தை உணரச் செய்யும். உயிர்மையின் மெய் தரிசனத்தை உணரச் செய்யும். கல்வி எனும் கணை கல்வி எனும் கணை அரிச்சுவடியில் துவங்கி அப்பாலும் செல்லும். அண்டங்களுக்கு அப்பாலும் செல்லும். கற்றதை துய்ப்பதே தூய அறிவு. கற்றதை துய்ப்பதே தூய அறிவு. உணர்ந்து கற்று அதனையே ஏற்று முன்னெடுத்து செல்ல வைக்கும். மனதின் முகடுகளில் உறைந்திருக்கும் மாயங்களை நீக்கி மனதின் முகடுகளில் உறைந்திருக்கும் மாயங்களை நீக்கி பிறழ்வுகளற்ற மானுடத்தையே வலியுறுத்தும். பிறழ்வுகளற்ற மானுடத்தையே வலியுறுத்தும். உள்ளுள் மலரும் முகிழ்வுகளை எல்லாம் முறைப்படுத்தி சீர்படுத்தும். ஞானம் தேடும் மனதினை ஞானத்தை தேட வைக்கும். ஞானம் தேடும் மனதினை ஞானத்தை தேட வைக்கும். தீராத வினாக்களை எல்லாம் தனக்குள் தேக்கி வைத்திருக்கும் காலத்தையும் வசப்படுத்த கல்வியே கடவுச்சொல்லாகும். காலத்தையும் வசப்படுத்த கல்வியே கடவுச்சொல்லாகும். வெயில் தின்ன முடியாத இரவின் நிழலில் திரண்டிருக்கும் விண்மீன் திரள்களை சிதறடிக்கும் புலரியாய் ஒளிரச் செய்யும். சிதறடிக்கும் புலரியாய் ஒளிரச் செய்யும். நம்மை வாழ்வில் மெளிரச் செய்யும். வேய் தழுவி வரும் காற்று இசையாதல் போலே வேய் தழுவி வரும் காற்று இசையாதல் போலே கல்வியால் வரும் வாழ்வு மிசையாகும். உயிர்களின் விசையாகும்.
கல்வியால் வரும் வாழ்வு மிசையாகும், உயிர்களின் விசையாகும். உளியால் சிதையிரும் பாறைகள் சிலையாகும், உளியால் சிதையிரும் பாறைகள் சிலையாகும். கல்வியால் செம்மையுறும் மனங்கள் இரையாகும், கல்வியால் செம்மையுறும் மனங்கள் இரையாகும். நிமிர்ந்து நிற்றல் என்பது தனித்தன்மையானது, நிமிர்ந்து நிற்றல் என்பது தனித்தன்மையானது, யாவருக்கும் பணிந்திடாதது. அறிதலும் தெளிதலும் மட்டுமல்ல, அறிதலும் தெளிதலும் மட்டுமல்ல, அவற்றின்பால் நாம் புரிதலுமே நிமிர்வின் ரகசியம், அவற்றின்பால் நாம் புரிதலுமே நிமிர்வின் ரகசியம். நாள்தோறும் நல்லதையே கற்று, நாள்தோறும் நல்லதையே கற்று, கல்வியெனும் வலிமை கொண்டு, கல்வியெனும் வலிமை கொண்டு நிமிர்ந்து நிற்போம், வாழ்வில் உயர்ந்து நிற்போம். நிமிர்ந்து நிற்போம், வாழ்வில் உயர்ந்து நிற்போம். நன்றி.